வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், சேலைக்கு லைனில் நிற்பாங்க மக்கள் ஃபுல்லாமே சேலை வேட்டி வாங்குறதுக்கு. அப்போ ஒரு சீனில் சொல்லுவார், ஏய்யா வேலை வெட்டி கேளுங்கய்யா, சேலை வெட்டி கேட்டிங்கன்னா வேலை வெட்டி கேட்டிங்கன்னா தன்னால் சேலை வெட்டி கிடைக்குமே, நாமளே வாங்கலாமே அப்படின்னுவார். அது மாதிரிக்கு இந்த 1000 ரூபா கொடுக்குற மேட்ரு இப்போ கவர்மெண்ட் வந்து மக்களை ஃபுல்லாகவே மைண்ட் வாஷ் பண்ணி இலவசன்ற பேரில் காசவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையேந்திர நிலமை ஆயிடுச்சு. அவங்க நம்ம ஏன் கையேந்தணும்? நம்ம வேலை வெட்டி கேட்டு நம்ம நல்ல கம்பெனி ஆரம்பிக்கலாம். எல்லாமே ப்ரைவேட்டாக மாறிடுச்சு. இந்த ப்ரைவேட்டாக மாறின எல்லாமே கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா, கவர்மெண்ட்டு 4-5 கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்மளே வேலை பார்த்து நம்மளே சம்பாதிக்கலாங்க. எல்லாமே ப்ரைவேட் ஆகிடுச்சு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர், ஓலா, இங்கிட்டு போனோம்னா இப்போ கார்பரேட் HCL, IT கம்பெனி. ஏன் கவர்மெண்ட்லேருந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம்லைங்க? வேலை எவ்வளோ பேர் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? நாட்டில் வேலை இல்லாமல் பசங்க படிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கேள்வி கேட்குற நிலைமைக்கு வரணும். எல்லாருமே காசு வாங்குங்க, ஓட்டுக்கு காசு வாங்குங்க, நம்ம காசு தான் அது. ஆனால் ஓட்டை சிந்திச்சு போடுங்க. 10 நிமிஷம் போட்டுனாலும் சிந்திங்க. 10 நிமிஷம் யோசிங்க, எந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு. தமிழ்நாடே மாறுங்க நாளைக்கு. இது ஒரு நான் பேசுகிறது உங்களுக்கு இப்போ தெரியாது. அந்த ஓட்டு மாறினானே உங்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் நான் 5 மாதம் இருக்குது. பொறுமையாக யோசிங்க மக்களே. நன்றி.